வாங்க, உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து அரையாண்டு லீவுக்கு எங்க அக்கா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு சிக்கன் வெரைட்டி ஏதாவது பண்ணி கொடுங்க சித்தின்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச கடாய் சிக்கன் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நானும் எங்க சித்தியும் வந்து கடாய் சிக்கன் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமாடா? சித்தி இப்போ என்ன சித்தி பண்ண போறோம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுப்பத்த வச்சா பாத்திரத்தை வச்சு தக்காளி, வெங்காயம், முந்திரி, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் வதக்கி ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டணும். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கறியை வேக வைக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சிடலாம். என்ன ஊத்திக்கலாமா? என்ன சித்தி ஊத்துறீங்க? கடலை எண்ணெய்மா. அது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய்க்கு அதுக்கும் பனிக்கு நல்லா உறைஞ்சு போயிடுச்சு. முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டுறணும். அப்புறம் அரை கைக்கு சோம்பு, ஒரு 1/4 கை அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தான் போடணும். அப்புறம் மிளகு வந்து கொஞ்சமாக. இது நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இஞ்சி பூண்டை முழுசா உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டோம். இது ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ பெரிய வெங்காயம், உள்ள அடிக்கிறாமா? இப்போ இது கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ வரமிளகா ஒரு 5 மிளகா சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மறுபடியும் மிளகா பொடி வேறு சேர்ப்போம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மிளகா போட்டிருக்கோம். மிளகா வந்து லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். கொத்தி விட்டுறக்கூடாது, சும்மா பரட்டி எடுக்கணும். நிறைய பேர் இப்படி கொத்துவாங்க, அந்த மாதிரிலாம் கொத்தக்கூடாது. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு அரை கைக்கு. 1 கிலோ கறிங்கிறனால கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து முந்திரி சேர்க்க போகிறோம். 1 கை முந்திரி, அதாவது 50 கிராம் 1 கிலோக்கு. இது வந்து தேங்காய்க்கு பதிலாக முந்திரி சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு வந்து கசக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். முந்திரி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு ஆட்டி எடுத்துடலாம். இதே பாத்திரத்தில் கறியை வேக வைக்க போகிறோம். இது வந்து 1 கிலோ சிக்கனுங்க. ஒரு கிலோ சிக்கனுக்கு வேணுங்கிற அளவு மஞ்சள் பொடி, கறி கவச்சி இல்லாமல் இருக்கு. லைட்டாக ஆல்ரெடி மசாலாலையும் போட்டிருக்கோம். அப்புறம் கறிக்கு வேணுங்கிற அளவு உப்பு. கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். இந்த கறிக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. அதாவது கறிக்கு மேலே இருக்கணும் தண்ணி. இது வெந்து வர்றதுக்கும் தண்ணி இஞ்சுறதுக்கும் சரியாக இருக்கும். மீதி இருக்க தண்ணியில் தான் மசாலா கொதிக்க வைக்கிறதுனா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். கறி வெந்துச்சுன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. கறி வந்து அங்கே அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்காகவே மசாலாவை ஆட்டி எடுக்க போகிறோம்.
பல்லு வெளியே வருதுடா, நானே ஆட்டிக்கிறேன். ஒரு வழியா மசாலா ஆட்டி முடிச்சாச்சுங்க. கறி அதே சமயத்துல வெந்துருச்சு. இப்போ இதை அள்ளிட்டு மசாலாவோட கறியை மிக்ஸ் பண்ணி வேக வைக்க வேண்டியதுதான். அள்ளிடலாமாடா? அவ்வளவுதான். ரொம்ப நாள் அதனால டச் விட்டு போயிடுச்சு. கறியும் நல்லாவே வெந்துருச்சுங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை அடுப்பு விட்டு எடுத்துட்டு மசாலாவோட எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இல்ல இல்ல ஒண்ணும் பண்ணாது சாமி, தைரியமா கறி. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு சாமி ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல சித்தி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கருவேப்பிலை மட்டும் உருவி போடுங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை உருவி போடுங்க சாமி. அப்படி இல்லை, கொஞ்சம் தூரத்தில் வச்சு உருவி போடுங்க. இந்தா அவ்வளோதான். இப்போ மிளகாத்தூள் இன்னும் போடுங்க, இன்னும் போடலாம். போதுண்டா. இதோட லைட்டாக சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு இதில் மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இதை தூக்கி கொடுக்கணும். இதுக்கு வந்து வெறும் தண்ணியில் ஊற்றக்கூடாது சாமி. இந்த கறி அவிச்ச தண்ணி இருக்குல்ல, இதைத்தான் ஊற்றணும். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு. இது நல்லா பச்சை வாடை போனோடனே கறி அள்ளி கொட்டிட வேண்டியதான். வாசனை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அவ்வளோதான்டா. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா. இப்போ நம்ம வந்து ஒயிட் ரைஸோட சாப்பிடுவோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருதுங்க. இப்போ வந்து இந்த அவிச்சு வச்ச கறியை இதில் சேர்த்துடணும். இப்போ வந்து இதை கலந்து விட்டுறலாம். போடுங்க. சூப்பர். கறியோட இந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். கடைசியாக வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஊட்டி எடுத்துட வேண்டியதுதான். சாப்பிடலாமா? வெயிட்டிங். கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நானும் பாப்பாவும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு தான் போகணும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சாப்பிடுமா. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? சரிங்க, உண்மையா சொல்லுங்க, நிஜமா டேஸ்டா இருக்கா? நிஜமா டேஸ்டா இருக்கா? அட்டகாசமா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.